வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் எக்கோஸ்பிரின் 75 டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கோஸ்பிரின் 75 mg டேப்லெட்டு. இந்த டேப்லெட்டில் ஆஸ்பிரின் அப்படிங்கிற மெடிசன் 75 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட சால்ட் சினானிம்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாத்திரையை யூஎஸ்வி அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரையில் இருக்கக்கூடிய அந்த மெடிசன் ஆஸ்பிரின். பொதுவாக இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்பிரின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதாவது நம்ம உடம்புல வலிகளை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்த உறைதலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த உறைதல் பிரச்சனை, அதாவது நம்ம ரத்த நாளங்களில் ரத்தம் சரியான வேகத்தில் சரியான அளவு பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகாமல் ரத்த உறைதல் ஏற்பட்டால் இதயத்திற்கு தேவையான அந்த ரத்தம் போகாது, மற்ற உறுப்புகளுக்கும் அந்த பிளட்டு போகாது, கிளாட் ஆகி அப்படியே உறைஞ்சு போய் நின்றும். அந்த மாதிரி உறைந்து போகக்கூடாது, அதை தடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய மருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோஸ்பிரின் 75 டேப்லெட்டு. இந்த மாத்திரை டாக்டரால் பரிந்துரைக்கப்படுது. மேலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கிறதன் மூலம் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம், மேலும் இதயம் சம்பந்தமான நெஞ்சு வலி, அதாவது ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். மேலும் நம்ம உடம்புல பிளட் வெசல்ஸில் பிளட் கிளாட்ஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. பொதுவாக இந்த மாத்திரைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுப்பதற்காக மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுது. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொன்ன அளவு எந்த அளவுக்கு சொல்கிறாரோ அந்த அளவு எடுத்துக்கிட்டே போதும். அவர் சொன்ன அளவை விட அதிகமாக எடுத்துக்க கூடாது. மேலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உணவு சாப்பிட்ருக்கணும், உணவுக்கு பின் தான் அந்த மாத்திரையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரைக்கான காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாத்திரையை எடுத்துக்கும் போது நெஞ்செரிச்சல், அதே மாதிரி ப்ளீடிங், நாசியா, ஸ்டொமக் அப்செட்டு, வாமிட்டிங், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். பொதுவாக இது காமன் சைடு எஃபெக்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். மேலும் இந்த மாத்திரை அப்படின்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. எந்த மருந்தாக இருந்தாலும் வாங்கின உடனே அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. குறிப்பாக வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல சேஃபாக வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.